இப்ப வந்துருச்சு. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய இயற்கை மருத்துவத்துல லெக் பேக் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, காட துணி எடுத்துக்கோங்க. அந்த காட துணிய நல்லா இந்த ஒரு கை அகலத்துக்கு பிரெத்தும் நல்ல லென்த் வந்து இந்த மாதிரி 2 கை அகலத்துக்கு நல்லா நீட்டா ஒரு 3 மீட்டருக்கு அதை வந்து நல்லா கட் பண்ணிடுங்க. சைட்ல எல்லாம் நல்லா அழகா நீட்டா தச்சு பேண்டேஜ் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த காட துணியை நல்லா சுருட்டி பச்சை தண்ணியில நினைச்சு கீழே இருந்து மேல வரைக்கும் நம்ம அதை நல்லா கட்டி, டைட்டாலாம் கட்டக்கூடாது, அதுக்காக லூஸாவும் இருக்கக்கூடாது. நல்லா அந்த ஒரு கிரிப்போட அதை கீழே இருந்து 1/3 ஆஃப் த ப்ரீவியஸ் பேண்டேஜ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம கட்டிட்டு மேல உல்லன் கிளாத்தால நம்ம இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னா அது நாளடைவுல நமக்கு ஃபர்ஸ்ட் அதோடைய அந்த எலாஸ்டிசிட்டி ஃபர்தரா வந்து டைலேட் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணும். ரெண்டாவது, அந்த தேக்கம் அடைந்த ரத்த ஓட்டத்துக்கான சர்க்குலேஷன்ல அது சென்ட் பண்ணி அங்கேயே தேங்காம இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். மூணாவது, அந்த தேங்கின அந்த ரத்தம் உறையாம நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எவ்வளவு நேரம் போடணும்? 1 மணி நேரம் போடணுங்க. ஐஸ் வாட்டர்ல எல்லாம் நினைக்காதீங்க. ஆர்டினரி நம்ம டேப்பை திறந்தா ஒரு டெம்பரேச்சர் வரும்ல, ஆர்டினரி கோல்டு வாட்டர்ல இந்த காடா துணியை நினைச்சு நம்ம இதை 1 மணி நேரம் டெய்லி போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இது நம்மளுடைய அந்த வெரிகோசிட்டியை குறைக்கும்.